திங்க்வில் மொபைல் ஆப் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணணும், எப்படி யூசேஜ் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ திங்க்வில் ஆப் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். THINKWILL இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இதுதான் ஆப்பு. இப்படி கிளிக் பண்ணிட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடும். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். புதுசாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ரிஜிஸ்டர்னு கீழே லெஃப்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரிஜிஸ்டர் கொடுங்க. ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஐ ஹவ் ரெட் த டேர்ம்ஸ் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தா +91 ஆட்டோமேட்டிக்காக அதிலே இந்தியா கோடு வந்துடும். வந்தோடனே இது மாதிரி டென்னிஸ் பால் ட்ராக் பண்ண சொல்லும். இந்த ரெட் கலர் டாட்டில் வச்சு இப்படி டவுனில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பண்ணும். ஸோ இப்போ எனக்கு என்ன காமிக்குதுன்னா, அந்த அக்கௌண்ட் ஹேஸ் பின் ரிஜிஸ்டர்ட், ப்ளீஸ் யூஸ் அன்ரிஜிஸ்டர் அக்கௌண்ட்னு காமிக்குது. ஸோ என் அக்கௌண்ட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அங்கே வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நான் வச்சுப்போம். இப்போ நான் ஒரு நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் சும்மா ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி பாலை போட்டுடுறேன். பால் போட்டோடனே இது மாதிரி வெரிஃபிகேஷன் கோடுன்னு வரும். வெரிஃபிகேஷன் கோடு என்ன வரும்னா, நான் இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ முன்னாடி +91 இருக்கணும். அப்போ தான் இந்தியா கோடு, அப்போ தான் கரெக்டாக வரும். என்ன நம்பர் போடுறோமோ அதுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதுமாதிரி பாஸ்வேர்டு என்ன வேணுமோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். இங்கேயே பாஸ்வேர்டுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ்வேர்டு வந்து நம்பர் இருக்கணும், சிம்பிள் இருக்கணும், லெட்டர்ஸ் இருக்கணும், டிஸ்டிங்விஷ் கேபிட்டலைசேஷன். அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் போடணும்னா A கேபிட்டல் போட்டுட்டு அப்புறமா ஸ்மால் லெட்டர் DMIN ஸ்மால் லெட்டர் போட்டுறேன். @123 பாருங்கள், அட்மின் @123. அது மாதிரி நீங்கள் உங்கள் பேர் கொடுக்கலாம். எனக்கு உங்கள் பேர் ரவின்னா R மட்டும் கேபிட்டல் போட்டு ஸ்மால் லெட்டரில் AVI போட்டு @ன்னு ஒரு 123 இல்லாட்டி என்ன நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சனால நான் என்னோடய அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ நேராக லாகின் தட்டி நான் உள்ளக்க போய்டுறேன். ஸோ இப்போ லாகின் பண்ணிட்டோடனே உங்களுக்கு இது மாதிரி விஷன் வந்து வந்துடும். இப்போ நீங்கள் இதில் கேமரா ஆட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே ஸ்கேன் டு ஆடுன்னு இருக்கும். இந்த ஸ்கேன் டு ஆட் கிளிக் பண்ணோடனே கேமரா ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் கேமரா பின்னாடி QR கோட் இருக்கும். அதை நீங்கள் இப்படி எடுத்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ இப்போ கேமராவில் நம்ம ஸ்கேன் பண்ணணும். இப்போ என்கிட்ட இருக்கிறது திங்க்வில் பிராண்டோட கேமரா. இங்கே பாருங்கள், இதில் QR கோடு வந்து இந்த பக்கம் இருக்குது. இந்த QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணுறோம். இதை எடுத்து நீங்கள் இப்படி காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். இப்போ என்னோடய இதில் ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸ்கேன் ஆகிட்டாருமா செக்கிங் டிவைஸ் ஸ்டேட்டஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டில் ஓடிட்டுருக்கும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். அதில் கெட் இட்னு நீங்கள் கொடுத்துட்டு டிவைஸ் லைட் இஸ் பிளிங்கிங்காக கேட்கும். அது ஓகே கொடுக்கணும். நீங்கள் ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசெட் பட்டன் கேமராவில் இருக்கும். நீங்கள் ரீசெட் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். நான் இப்போ ரீசெட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே வைஃபை செலக்ட் பண்ண சொல்லுது. எப்போவுமே நீங்கள் வந்து 2.4 GHz or 4G இதை கனெக்ஷன் பண்ண முடியும். உங்களால் 5G இன்டர்நெட்டை பண்ண முடியும். இப்போ எங்களோட வைஃபைல நான் சூஸ் வைஃபை கொடுக்குறேன். எங்கிட்ட 2 வைஃபை இருக்குது பாருங்கள், 5G 4G இருக்குது. நான் 5G செலக்ட் பண்ணல, 4Gயோட வைஃபை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட பாஸ்வேர்டு வந்து எங்களோட வைஃபையோட பாஸ்வேர்டு நான் இப்போ போட்டுட்டு நான் வந்து இப்போ லாகின் கொடுக்குறேன். இது லாகின் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். என்னோடய ஃபோன் வந்து என்னோடய 4G வைஃபைல ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கு. 5G வைஃபைல கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. 4G வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது என்ன கேட்குறேன், இது மாதிரி QR கோடு ஸ்கேன் பண்ணுங்கன்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கேமராவை வந்து நான் இது கிட்ட கொண்டு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக QR கோடு வந்து ஸ்கேன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். அதாவது ஒரு ப்ராம்ப்ட் டோன் வரும். அந்த ப்ராம்ப்ட் டோன் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ரீசெட் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிலே ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோன் கிட்ட வச்சுட்டு முன்னாடி பின்னாடி நீங்கள் காமிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷன் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துரும். ஸோ இப்போ என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது, விஷன் எடுக்க மாட்டிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணால் கேமராவை ரீசெட் பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணணும். இப்போ நான் கேமராவை ரீசெட் பண்ண போகிறேன். ஸ்கேனிங் வந்து இன்னும் ஆகலை. நான் ஒரு டைம் நான் ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே இது வந்து வயர்லெஸ் செட்டிங் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிடுச்சுன்னா பேர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ பேர் ஆகிட்ட அப்புறமா இது வந்து ஓகேன்னு சொல்லும். ஓகேன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து இந்த ஹியர் த ப்ராம்ப்ட் டவுன் இருக்குல்ல, இது நீங்கள் பண்ணிடணும். இந்த ஹியர் த ப்ராம்ப்ட் டவுன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ தான் நெட்வொர்க்கிங் ஆகும். இந்த கேமராவும் உங்கள் வைஃபை ரவுட்டரும் இந்த ஆப் மூலமாக வந்து பேர் ஆகும். ஸோ அந்த ஹியர் த ப்ராம்ப்ட் டவுன் வந்த அப்புறமா நீங்கள் ஓகே கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து வயர்லெஸ் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா வீவ் வந்துடுது. இப்போ வந்து இதில் என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா ஷாப்னா கொடுக்குறேன்.
ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வியூ ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வியூ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த கேமராவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். எப்போயுமே இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் டெஃபினேஷன் எஸ்டியில் வரும். ஹை டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து ஜாஸ்தி எடுக்கும். அப்புறமா இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா இது வந்து லைட் எரியும். உங்களுக்கு லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து எரியுது உங்களுக்கு. ஸோ இது லைட்டு வேண்டானா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா லைட் ஆஃப் ஆகும். இது வந்து ஆடியோ எக்கோ அடிக்குது. ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். இதான் ஸ்னாப்ஷாட். இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து வீடியோ ரெக்கார்டிங் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ இங்கே லோக்கலில் நடக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் போதும்னு திரும்ப கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நின்றும். ஸோ இப்போ நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வீடியோ நீங்கள் பார்க்கணும் என்ன பண்ணால் இந்த மோர் கிளிக் பண்ணிட்டு இல்லை ஃபோட்டோ ஆல்பம்னு இருக்குது. இந்த ஃபோட்டோ ஆல்பம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். இப்போ நம்ம இப்போ எடுத்த ஃபோட்டோ இது யாருக்கா ஷேர் பண்ணால் இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு அனுப்புமோ அவங்க நம்பர் இதில் வரும். நம்பரை போட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இமேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து போயிடும். இப்போ நான் அனுப்பிச்சி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து உங்களுக்கு அந்த நம்பருக்கு ஷேர் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து இது ஷேரிங் பண்ணுறது. ஸோ இது இப்போ நம்ம எடுத்த பிக்சர் இதில் இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ எடுத்தால் வீடியோவும் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இது ஸ்க்ரீனை பெருசாக்குனா இது இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பெருசாகிடும். இன்கேஸ் இதை திரும்ப குட்டியாக்குனா இதை கிளிக் பண்ணால் திரும்ப என்ன ஆகிடும்னா குட்டி ஆகிடும். ஸோ இப்போ நான் பேக் தட்டிட்டேன். திரும்ப இந்த இதில் வரும். இது வந்து என்னென்னா ரொட்டேஷன். இப்போ நீங்கள் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணால் லெஃப்ட்டு ரைட்டு இது மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டர்ன் ஆகும். லெஃப்ட் ரைட் நீங்கள் எப்படி திருப்புறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே டர்ன் ஆகும். அப் டவுனும் நீங்கள் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். அப் டவுன் லெஃப்ட் ரைட் எல்லாமே இந்த பிடிசெட் கேலிப்ரேஷனில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் யார்கிட்ட பேசினா இங்கே மைக்கிடும் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மைக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஹலோ இப்போ நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா நேராக கேமராவில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு எக்கோ அடிக்குது. இது ஒரு கால் மாதிரி வரும். ஹேங் அப்னு தட்டிங்கன்னா கால் வந்து கட் ஆகிடும். ஸோ இது வந்து ஈவெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. இங்கே வந்து நம்ம எந்த மூமெண்ட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ரும். இதுதான் உங்களுக்கு ஈவெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ப்ரீசெட் வந்து என்னென்னா ஒரு 3 பொசிஷன் 5 பொசிஷன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனில் வந்து இது நிற்கும். மேக்ஸிமம் இந்த செட்டிங் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள். இது வந்து சைரன் வந்து ஓகே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கேமராவில் கீங்கின்னு அலாரம் அடிக்கும். ஸோ அவுட்டோர் கேமரா நம்ம இருக்கனால மூவ்மெண்ட் எது இருந்தாலும் அலாரம் அடித்தா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் சைரனும் மேக்ஸிமம் ஆன் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளேபேக் பார்க்கணும், ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். இங்கே ப்ளேபேக்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே கிளிக் பண்ணிட்டோடனே உங்களுக்கு டேட் வந்துடும். 23, 22 அது மாதிரி டேட் வந்துடும். இங்கே டைம்லைன் வந்துடும். என்ன டைம்லைன் வேணுமோ இந்த டைம்லைன் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம இதில் நோ டிஎஃப் கார்டு ஃபவுண்டுன்னு வருது. அப்படின்னா நம்ம மெமரி கார்டு வந்து போடலாம். அதனால உங்களுக்கு அது மாதிரி வருது. ஸோ நெக்ஸ்ட் செட்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோரில் வந்து மோஷன் ட்ராக்கிங் இருக்குது. மோஷன் ட்ராக்கிங் என்னென்னா மோஷன் ட்ராக்கிங் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ரைட்டு எங்கே அதே மூவ் ஆகும். அதாவது ஒரு ஆள் எங்கே மூவ் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் கேமரா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். பட் இதில் நிறைய ட்ராபேக் இருக்குது. ஒரு ஆள் லெஃப்ட்டில் ஃபுல்லாக மூவ் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட்டில் வந்துட்டாங்கன்னா அங்கேயே தான் நிற்கும். கேமரா ரைட்டில் மூவ் ஆகாது. திரும்ப யாராவது ஒரு ஆள் லெஃப்ட்லேருந்து வரணும். இன்கேஸ் அந்த டைமில் யாராவது ரைட்டில் வந்தாங்கன்னா உங்களுக்கு அது ரெக்கார்ட் ஆகாது. அதனால் மோஷன் ட்ராக்கிங் ஆன் பண்ணாதீங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஸ்மூத்தாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல். பிடிசெட் கேலிப்ரேஷன்னா நிறைய சம்டைம்ஸ் வந்து பிடிசெட் வந்து ஸ்டக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒழுங்காக வந்து அது மூவ்மெண்ட் ஆகாது, ஸ்லோவாக இருக்கும், இல்லாட்டி ஹேங் ஆகி வர மாதிரி இருக்கும். அந்த டைம் பிடிசெட் கேலிப்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேலிப்ரேட் ஆகும். அடுத்து இந்த இன்ஃப்ராரெட் நைட் விஷன் மோட் இருக்குது. இது மெயின். ஸோ இந்த கேமராவில் வந்து 4 விஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் நைட் விஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்மார்ட் நைட் விஷன்னா மார்னிங் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக லைட் இருக்கும். ஆளே இல்லாட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அந்த இடத்துல ஆள் மூவ்மெண்ட் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் அடித்து கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர் விஷன்னா எப்போவுமே லைட்டில் இருக்கும். அதுமா இன்ஃப்ராரெட் நைட் விஷன் இருக்குது. இன்ஃப்ராரெட் நைட் விஷன்னா நைட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். இன்ஃப்ராரெட் ஆல்வேஸ் ஆனால் எப்போவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். நைட் விஷன் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு நைட்டில் வந்து எதுவுமே தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன விஷன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஸ்மார்ட் நைட் விஷன் போடுறது பெஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் சொன்னால இந்த ஆல்பத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகும். இது வந்து ஆல்பம். நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு யாராவது பீப்புளுக்கு ஷேர் பண்ணால் இதில் வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுலேயே வந்து ஷேர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஷேர் டிவைஸ் இருக்கணும். ஷேர் டிவைஸ் பண்ணால் நீங்கள் முதல்ல பாஸ்வேர்டு செட் பண்ணணும் டிவைஸ்க்கு. நான் ஜஸ்ட் admin 123 பாஸ்வேர்டு நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு
இதில் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கும். நம்ம நீங்கள் எல்லா ஆப்ஷனும் கொடுக்கணும்னா வீடியோ ப்ளேபேக்கு, புஷ்ஷு, செட்டப்பு, ஆல்வேஸ் எஃபெக்டிவ், இது மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கியூஆர் கோடு மாதிரி வரும். இந்த கியூஆர் கோடை இன்னொரு ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணால் ஓகே. இல்லாட்டி இப்போ நீங்கள் வெளியே இருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு ஷேர் பண்ணணும், இல்லாட்டி உங்கள் ஃபாதருக்கு ஷேர் பண்ணணும், உங்கள் பக்கத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லை, ஷேர்னு கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கு போயிடும். அவங்க ஃபோனில் இதே மாதிரி அவங்க மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் வந்து மோஷன் டிடெக்ஷன் அலர்ட்னு இருக்குது. இதில் மோஷன் டிடெக்ஷன் அலர்ட் ஆனில் இருக்கணும், ஹியூமன் டிடெக்ஷன் ஆனில் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் உங்களுக்கு அலர்ட் வரும். மோஷன் ட்ராக்கிங் மேக்ஸிமம் ஆஃப்லேயே வைங்க, அது வந்து உங்களுக்கு கரெக்டாக செட்டப் ஆகாது, டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். சைரன் செட்டிங் ஆஃப்லேயே இருக்கட்டும், இல்லாட்டி டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒயிட் லைட் அலாரம்னா யாராவது மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா பக்குன்னு பிளிங்காய் எரியும். அது வேணும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் மெசேஜ் செட்டிங் வந்து புஷ் மெசேஜஸ் ஆன், ஆப் புஷ் அலர்ட் மெசேஜ் ஆனில் இருக்கணும். நோட்டிஃபை மீ ஒன்லி வென் ஹியூமன் அப்பியர்ஸ் ஆனில் இருந்தால் உங்களுக்கு ஹியூமன் யாராவது வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஆஃபில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வராது. ரெக்கார்டிங் செட்டிங் வந்து அன்இன்டரப்ட் ரெக்கார்டிங் இருக்கணும். வீடியோ கிளாரிட்டி HD வீடியோவில் இருக்கணும். ரெக்கார்ட் சவுண்ட் வந்து ஆனில் இருக்கணும். இந்த மூணுமே இருந்துச்சுன்னா 24/7 ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்து ஆகும். அடுத்த PTZ கண்ட்ரோல். PTZ ஸ்பீட் வந்து நீங்கள் இதில் பண்ணலாம். லோ, ஹை, மீடியம் இருக்கும். எப்போவுமே மீடியமில் தான் இருக்கும். லோனா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஹைனா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், மீடியம் இருக்குது எப்பவுமே பெட்டர். க்ரூஸ் மோட் வந்து பேனராமிக் க்ரூஸ், ப்ரீசெட் பொசிஷன் க்ரூஸ்னு இருக்குது. க்ரூஸ் மோட் எதுவுமே இல்லை, ப்ரீசெட் பொசிஷன் க்ரூஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 பொசிஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த 5 பொசிஷனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சுற்றி வந்துட்டுருக்கும். மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணாதீங்க. கேலிப்ரேஷன் நான் சொன்ன மாதிரி கேமராவோட லெஃப்ட், ரைட், அப், டவுன் டர்னிங் கேலிப்ரேட் பண்ணுறது தான் PTZ கேலிப்ரேஷன். PTZ கண்ட்ரோல்டு டைரக்ஷன் ஃப்ளிப்னா அப்பிள், இப்போது தலைகீழ ஒரு கேமரா மாட்டினீங்கன்னா ஃப்ளிப் அப் அண்ட் டவுன்னா தலைகீழ அந்த கேமராவோட வியூ வந்து வரும். அதுதான் அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட்டோட செட்டிங் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் செட்டிங்கில் மெமரி கார்டு போட்டால் இங்கேயே மெமரி கார்டு வரும். மெமரி கார்டில் இருக்க ஃபைல்ஸ் ஏதாவது டவுன்லோட் பண்ணால் லோக்கல் வீடியோ ஃபைல்ஸ் வரும். மெமரி கார்டு ஃபார்மேட் தரீங்கன்னா மெமரி கார்டு ஃபார்மேட் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் ஆனில் இருக்கும். அப்போ தான் என்ன ஸ்டேட்டஸ்னு இருக்கும். டிவைஸ் ப்ராம்ப்ட் வந்து இங்கிலீஷ் என்ன இது வேணாலும் வைக்கலாம். சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது எல்லாமே கேட்கும். இதில் மெயின் வந்து என்னென்னா டைம் ஜோன் செட்டிங் GMT 5:30 இருக்கணும். 5:30 தான் இந்தியா டைம். அது இல்லாட்டி உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. டைம் சின்க்ரைசேஷனில் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க டைம் இந்த டைம் ஒன்றா சின்க்ரைஸ் ஆகிடும். பாஸ்வேர்டு ஏதாவது நீங்கள் செட்டப் பண்ணால் இல்லை பாஸ்வேர்ட் செட்டப் பண்ணலாம். இல்லை அலெக்ஸா கூட ஆத்தரைசேஷன் பண்ணால் அலெக்ஸா கூட ஆத்தரைஸ் பண்ணலாம். கேமரா ரீஸ்டார்ட் பண்ண இந்த பட்டன் தட்டணும். நீங்கள் டெலீட் பண்ணால் இந்த டெலீட்னு தட்டினீங்கன்னா உங்கள் ஆப்பில் இந்த கேமரா வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ ஓவரால் இந்த கேமராவில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மீறி உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்.